மார்ச் 6ஆம் தேதி வரல உங்களுக்கு டைம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். அந்த பொண்ணுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். சரியானபடி சாப்பிட்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். சரிங்க சாமி. ஆனா சாமி நானும் என் புருஷனும் கல்யாணமே பண்ணல சாமி. ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒரு 2.5 மாசம் போச்சுன்னா குரு மாறினா டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரியில இருந்து அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியாயிடும். சரிங்க சாமி. என் பொண்ணு வந்து எப்போ வளருவா சாமி? அவன் 4 காலையில போய் வளர்ந்துருக்கிறா. அது எழுந்து நிற்பா. முருகனை நல்லா வேண்டிக்கங்க. அப்படிங்களா சாமி? முருகனை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னைக்கு சஷ்டியில போன் பண்ணிருக்கீங்க. இப்ப யாராவது புடிச்ச வந்தா குழச்சினேரா சாமி? யாராவது புடிச்சுனே இருக்காளா? குழச்சினேரா சாமி? புதுவாளி யார் வீட்டுக்கு வந்தாலும் குலைச்சுனே இருக்கிறாரு சாமி. நாய் மாதிரி கொலைகிறாளா? அவன் நாய் தான் சாமி. நாய் தான். நீங்க அந்த எப்படி இருக்குதுன்னு கேக்குறீங்க. நாய் மாதிரியா வளர்த்துட்டீங்க அந்த குழந்தை? நாய் மாதிரியா எடுத்து வந்தீங்க? இல்ல சாமி, சிங்கப்பூர்ல எல்லாம் நாங்க எல்லாம் நாயே புல்லுமா தான் பாப்போம். நாய பொண்ணு மாதிரி பாப்பீங்க நீங்க? ஆமா சாமி. அதுக்குதான் ஜாதகம் பாக்கலாம். இங்க புல்லு சிங்கப்பூர்ல எல்லாம் தமிழ்காரங்களே இல்ல. அதனால நம்ம தமிழ்காரோட ஆட்டோட இது கூகுள் டச் பண்ணோம். அங்க வந்து இந்த நம்பரு அந்த நம்பர் வச்சு நாங்க கால் பண்ணி பேசலான்னு. சரிம்மா, ஒரு 2.5 மாசம் போட்டோம், சரியாயிடும். ஒன்னும் பயப்பட வேண்டாம். அது இல்ல சாமி, எப்ப பார்த்தாலும் தெருநாயோட ஓடுது. அது கொஞ்சம் கொஞ்ச காலத்துக்கு அப்படிதான் இருக்கும். ஒரு 2 மாசத்துக்கு அப்புறமா சரியாயிடும். அப்படியா? சரிங்க சாமி. ஏன்னா எல்லாரும் பார்த்து குறையா கழியா சாமி, அதுதான் கொஞ்சம் பயமா இருக்குது. சாப்பிட மாட்டேங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, சரியாயிடும். சரிங்க சாமி. நாய் ஜோசியம் பாருங்களா நீங்க? இப்ப அது நீங்க எடுத்துட்டு வந்த நேரத்தை வச்சுதான் நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. நாய்க்கும் பாருங்களான்னு கேக்குறேன் நானு. இப்ப என்ன பண்றது? இப்ப நீங்க இப்ப நாயின்னு சொல்லியே நீங்க குழந்தைன்னு நினைச்சுதான் நான் சொன்னேன். இப்பதான் நாயின்றீங்க நீங்க. அப்படியா சாமி? இல்ல சாமி, இல்ல சாமி, எங்களுக்கு அது குழந்தைதான் சாமி. எங்களுக்கு ரைட்டு. நீங்க குழந்தையா பாதிக்கும் போது நான் அதை பத்தி ஒன்னும் குறை சொல்லல உங்களை. ஆமா சாமி. நீங்க இப்ப அதுக்காக ஒன்னும் இப்ப இது பண்ணிக்க வேண்டாம். ஒரு 2 மாசம் போச்சுன்னா அதுக்கும் டைம் மாறுது, அப்புறமா சரியாயிடும். சரிங்க சாமி. சாமி, அவளுக்கு கல்யாணம் பெருசா பண்ணுமா இல்ல சின்னதா வீட்டோட வச்சுக்கலாமா? வீட்டோடவே வைங்க, ஒன்னும் ஆகாது. அது கல்யாணத்தை பத்தி பேசுற சாமி. எப்படியாப்பட்ட மாப்பிள்ளையா இருக்கு? அதான் தெருவில் ஓடுதுன்றீங்களா? அப்புறமா பிடிச்சி நம்மளா போய் அதுக்கு போய் எப்படி மாப்பிள்ளை தேட முடியும்? ஃபாரின் பிரீடு. அதனால நாங்க இது தெருநாயோட தான் போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு. இல்ல இல்ல, இப்ப அதுக்கெல்லாம் நீங்க அதெல்லாம் கல்யாணத்துக்கு போக்குவரத்துல நீங்க அதெல்லாம் பிக்ஸ் பண்ண முடியாது. அது மொய்யெல்லாம் வைக்குவாங்க. பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவோம். அங்க எல்லாரும் மொய் வச்சு